Hey guys, welcome to our channel. இந்த வீடியோல நீங்க எதை பத்தி பார்க்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மைக்ரோ கண்ட்ரோலர், அதாவது மாடர்ன் எலக்ட்ரானிக்ஸோட பிரெயின் அப்படின்னு கால் பண்ணக்கூடிய மைக்ரோ கண்ட்ரோலர் பத்தி தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. வாஷிங் மிஷின், ரோபோட், மைக்ரோவேவ் ஓவன்லாம் அதோட கமெண்ட்ஸ் எப்படி ஃபாலோ பண்றது அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கா? ஸோ அதுக்கெல்லாமே காரணம் இந்த சின்ன சிப். இந்த சிப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணும். இது பார்க்க தான் சின்னது, பண்ணுறது எல்லாமே பெரிய விஷயமா இருக்கும். ஸோ இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் பற்றி இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போறீங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. மைக்ரோ கம்ப்யூட்டர்லாம் ஒரு சின்ன கம்ப்யூட்டர், அதில் ப்ராசஸர், மெமரி, இன்புட் அவுட் போர்ட்ஸ் வச்சு ஒரு சிங்கிள் சிப்பில் ஒர்க் பண்ணோம். ஸோ எக்ஸாம்பிள் ஒரு வெண்டிங் மிஷினில் ஒரு ஃபுல் லேப்டாப் வேணுமானா இல்லை, ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் தான் லாஜிக் பண்ண ப்ராசஸ் பண்ணோம். ஸோ மைக்ரோ கண்ட்ரோலர் மெயின் பார்ட்ஸ் பார்க்கலாம். CPU இது வந்து ஒரு பிரைன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும். மெமரி, ரேம் அண்ட் ரோம் இருக்கும். அதே மாதிரி நமக்கு இன்புட் அவுட்புட் போர்ட்ஸில் சென்சார்ஸ் மாதிரி எக்ஸ்டர்னல் டிவைசஸ், டைமர் அண்ட் கம்யூனிகேஷனில் எக்ஸ்டர்னல் டிவைசஸோட கம்யூனிகேட் பண்ண முடியும். மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் எதில் யூஸ் ஆகுது? எம்பெடட் சிஸ்டம்ஸ், ரொபாட்டிக்ஸ், IoT டிவைசஸ், மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், ஆட்டோமொபைல்ஸ் மாதிரியான இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. கண்ட்ரோலர்ஸ் ஆட்டோமேஷனோட பேக் போன். நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ், ரோபோட்டிக்கில் இன்ட்ரெஸ்டடாக இதோட பேசிக்கை புரிஞ்சுக்க சூப்பர் யூஸ்ஃபுல் கமெண்ட் பண்ணுங்கள். மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் நீங்கள் எதாவது ப்ராஜெக்ட் பண்ணிங்களா? நம்மளாம் சொல்லுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெக் பேஸ்ட் வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க.